ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். லலித பாவ விலாச ஹிருதாத்மபிஹி லலித பாவ விலாச ஹிருதாத்மபிஹி யுவதிபி பிரதிரோதுமபாரிதா யுவதிபிः प्रतिरोधुमपारिता स्तनमसौ भवनान्तनिषेधुषी स्तनमसौ भवनान्तनिषेधुषी प्रददुषी भवते कपटात्मने प्रददुषी भवते कपटात्मने ललितभावविलासहृदात्मभिः युवतिभिः प्रतिरोधुमपारिता ललितभावविलासहृतात्मभिः युवतिभिः प्रतिरोधुमपारिता स्तनमसौ भवनान्तनिषेधुषी प्रददुषी भवते कपटात्मने स्तनमसौ भवनान्तनिषेधुषी प्रददुषी भवते कपटात्मने. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அசௌ அவள், லலித பாவ விலாச தனது நளினத்தினாலும் அழகிய செய்கைகளாலும், ஹிருதாத்மபிகி யுவதிபிகி மனம் கவரப்பட்ட கோபிகைகளால், பிரதிரோத்தும் அபாரிதா தடுக்கப்பட முடியாதவளாக இருந்தாள். பவன அந்த நிஷேதுஷி வீட்டின் உட்புறம் சென்று அமர்ந்து, கபட ஆத்மனே பவதே கபடபாலனான உனக்கு, ஸ்தனம் பிரததுஷி பால் கொடுக்க துவங்கினாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். லலித பாவ விலாச ஹிருதாத்மபிஹி யுவதிபிः பிரதிரோதுமபாரிதா ஸ்தனமசௌ பவனாந்தநிஷேதுஷி பிரததுஷி பவதே கபடாத்மனே. அந்த அரக்கி தன்னுடைய நளினமான நடை உடை பாவனைகளால் கோபிகைகளை கவர்ந்து விட்டாள். அதனால் அவள் வீட்டின் உட்புறம் சென்றபோது அந்த கோபிகள் யாரும் அவளை தடுக்கவே இல்லை. வீட்டின் உள்ளே போய் அவள் அமர்ந்து கொண்டு கபடபாலனான உனக்கு பாலூட்ட ஆரம்பித்தாள். இந்த பூதனாவோட கதையிலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கிறது. யாரோட வெளி உருவத்திலும் அலங்காரத்திலும் மோகமடையக்கூடாது. வெளியே அழகாக தோன்றுபவர் உள்ளத்திலும் அழகாகத்தான் இருப்பார் என்று நம்புவது முட்டாள்தனம். பூதனா பொல்லாதவள். இருப்பினும் அவளுடைய வெளி அழகைக் கண்டு விரஜவாசிகள் ஏமாந்து விட்டார்கள். பூதனா வந்ததும் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, பகவான் கண்களை மூடின்ட்டாரா. வெளியே பகட்டாகவும் மனதில் மாசுடையவராகவும் உள்ளவரை அவர் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை.